பாருங்க ரேடியன்ஸ் அபார்ட்மெண்ட். இங்கே வந்து நம்ம வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்கிறோம் வாடகை வருமானத்தோடி. இதே ஆன் ரோட்டில் இந்த ஏடிஎம் வாடகையோட வருமானத்துக்கு வந்துருக்குது. பாருங்க ஹாய் மக்களே, இப்போ நம்ம இருக்குது பாருங்க வியாசார் பாடி. இந்த ரோடு ரொம்ப முக்கியமான ரோடுங்க. இது நேராக போய் ரைட் கட் பண்ணோம்னாக்கா அப்படியே பெரம்பூர் ஜமாலியாக போயிடும். ஸோ இப்படி போனால் மூலக்கடை போயிடலாம். பாருங்க ரேடியன்ஸ் அபார்ட்மெண்ட்டு. இங்கே வந்து நம்ம வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்கிறோம் வாடகை வருமானத்தோடி. இதே ஆன் ரோட்டில் ட்ரோனில் பாருங்கள், நான் ப்ராப்பர்ட்டியை காட்டுறேன். ஒவ்வொன்றா என்னென்ன வருது, எவ்வளோ வருது, இதுக்கு எல்லாமே அப்ரூவ்லாம் இருக்குது. ஆன் ரோட்டில் இருக்குது 2000 ஸ்கொயர் ஃபீட்டு வாடகை வருது. ஸோ ஒரு நல்ல லொக்கேஷன் இருக்குது. பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் இருக்குது. என்னென்ன எல்லாத்தையுமே காட்டுறேன் நான். ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இப்போ உள்ளுக்குள்ளே போவோம், மேலே போவோம், பக்கத்தில் என்னென்ன இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த பக்கம் பாருங்கள். இது போனால் உங்களுக்கு மூலக்கடை எல்லாத்துக்குமே போகக்கூடியது. இப்படி போனால் ஜமாலியா. இப்போ நம்ம இருக்குது வியாசாரப்பாடில். உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த ஏடிஎம் வாடகையோட வருமானத்துக்கு வந்துருக்குது. பாருங்க முன்னாடி ஒரு வீடு பார்த்தோமா, இது வந்து 2 ரூம், ஒரு பேச்சுலர் ரூம் மாதிரி டாய்லெட்டோடு இருக்குது. சரிங்களா? இப்போ உள்ளுக்குள்ள அங்கே போய் பார்க்கலாம். ஸோ அந்த பக்கம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். ஸோ இது வந்து மேலே போகக்கூடியது. அங்கே ஒரு முன்னாடி டெனன்ட் இருக்கிறாங்க. வாங்க இங்கே பாருங்கள். இப்போ இதுதான் வந்து பின்னாடி, அதாவது இது பின்னாடி என்ன அப்படின்னாக்கா, ஸோ இது பக்கத்தில் மரங்கள்லாம் இருக்குது. இது வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டு வச்சுருக்காங்க, டெமாலிஷ் தான். அது வரைக்கும் தான் புது பில்டிங்கு. இங்கே இருந்து இதுக்கு அப்புறம் ஒரு 50 மீட்ரு 50 மீட்ரு போனோம்னாக்கா நம்ம ரயில்வே ட்ராக்கு. அது இல்லாமல் இன்னும் ஒரு 10 அடி எக்ஸ்ட்ரா இருக்குது நம்மளுக்கு. அந்த மழைநீர் போகிறதுக்கு வழிகள் எல்லாமே கொடுத்து அழகாக வச்சுருக்காங்க. ரயில்வே ட்ராக் இருக்குது இந்த பக்கம். இந்த ப்ராப்பர்ட்டி அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் இது. பக்கா அப்ரூவ்டு நான் சொன்ன மாதிரி. ஸோ 2 தென்னை மரங்கள் இருக்குது. ஸோ சின்னதாக வந்து ஒரு செட்டு மாதிரி நீங்கள் இது வாடகை கூட விடலாம். யாராவது ஒருத்தவங்க வந்து இருந்துப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் சேர்த்து விட்டோம்னாக்கா 80-90 போகும் நம்மளுக்கு. ஸோ இது ஒரு மெயின் ரோடு இல்லைங்களா? நம்ம மேலே போகிறோம். இங்கே வந்து 2 BHK வீடு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து 1 BHK வீடு. இங்கே பாருங்கள் டெனன்ட் இருக்கிறாங்க. இங்கே வாங்க, இது பால்கனி பார்க்கலாம். நான் சொன்ன இங்கே பாருங்கள் மெயின் ரோடு. இதை வந்து நீங்கள் பில்டிங்கை வந்து இடிச்சுட்டு கூட நீங்கள் கட்டிக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி. மெயின் ரோட்டில் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், அப்பார்ட்மெண்ட்டு ரேடியன்ஸ் அப்பார்ட்மெண்ட். அது இங்கே பாருங்கள். ஸோ இது நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். இது மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டி. சென்னை சிட்டிக்குள்ளே மெயின் ரோட்டில் யாராவது ப்ராப்பர்ட்டி வாங்க நினச்சாங்கனாக்கா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இது. 20 அடிக்கு 20க்கு 100 அப்படி பாருங்கள் சார். அப்படி பாருங்கள், ஒவ்வொன்றா பாருங்கள். ஸோ இது ரூம்பு, பெட்ரூம், இது ஒரு ஹாலு. கிச்சன் இது. இதுக்கப்புறம் வந்து மேலே டெரஸு. இங்கே ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு. பாருங்கள் ட்ரெயின் பாருங்கள். இப்போதான் வந்து நிற்கிறாரு ட்ரெயின் பக்கத்தில். எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் வந்துச்சு பாருங்க. இப்போதான் வந்து நிற்கிறாரு. ஸோ இது வந்து ஈவினிங்கில் இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். அது வரைக்கும் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி. அந்த மரம் 2வது மரம் இருக்குது பாருங்கள். லோகோ ஸ்டேஷன் அந்த பக்கம் அப்பார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு கமர்ஷியலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் இது சிறப்பான ப்ராப்பர்ட்டி. இது வந்து 100 அடி லென்த்து இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நான் விலை விவரம் சொல்கிறேன் நான். இது ஆக்சுவலி வந்து கீழே ஒரு ஏடிஎம்மு, அது பக்கத்தில் சின்னதாக கடை, பின்னாடி வந்து ஒரு 2 BHK வீடு, அதுக்கப்புறம் 1 BHK வீடு, பின்னாடி கொஞ்சம் இன்னொரு சின்னதாக செட் இருக்குது, அதுக்கப்புறம் வேக்கன்ட் லேண்டு இடம் இருக்குது. அப்புறம் மேலே வந்தோம்னா உங்களுக்கு அதே மாதிரி 2 BHK 1 BHK. இப்போ 70,000 ரூபா வாடகை வந்துட்டு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி பண்ணலாம். பட்டு அந்த ஏடிஎம் உங்கள் பேரில் மாற்றி கொடுக்கலாம், கொடுப்பாங்க.
இப்போ விலை வந்து ஒரு 3 சொன்னாங்க, 2.80 சொன்னாங்க. இப்போ நம்ம சேனலுக்காண்டி ஃபைனலாக ஒரு நல்ல ரேட்டாக இது பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு 2.40 சொல்கிறாங்க. அதுலேயும் நெகோசியேஷன் இருக்குது. 2000 ஸ்கொயர் ஃபீட் இடமே இருக்குது. சரிங்களா, நீங்கள் விசாரிச்சிக்கங்க. அது அப்ரூவ்டாக இருக்குது. சரிங்களா, பக்காவாக டாக்குமெண்டேஷனாக கரெக்டாக இருக்கும். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள்.